வணக்கம். இன்றைய தலைப்பு நீரை எப்படி பருகுவது. அதுதான். இப்போ நீர் பருகுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னங்க, தாகம் அடிச்சுன்னா அப்படியே தண்ணி எடுத்து இப்படி குடிக்கிறது அவ்வளோதானே. இதில் என்ன விஷயம்? அதாவது உங்களுடைய உடல் 80% நீரால் தான் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த உலகத்துடைய விதியே அப்படி தான் இருக்குது. நிலத்துடைய பரப்பளவோட நீருடைய பரப்பளவு தான் மிகுதியாக இருக்கும். சரிங்களா? அப்போ அது போல் தான் உங்களுடைய சிஸ்டமும் அப்படி தான் டிசைன் ஆகிருக்குது. அப்போ இந்த இடத்துல நீர் சரியான விதத்தில் பொருத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அந்த உடல் வந்து நீர் இழிவுபடுத்தப்பட்டு நீர் மண்டலம்லாம் கெட்டு போய் அதை சார்ந்த நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அப்போ அந்த நீர் எப்படி கையாளுறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வாதம் பித்தம் கபங்கிற அந்த முப்பொருள கபங்கிறது நீரும் நிலமும் சேர்ந்த ஒரு கூற்று. அது அங்கே நீர் சரியான விதத்தில் பொருந்தலை அப்படின்னா நிலம் கெட்டு போயிடும். இந்த உடல், அதான் இந்த நிலம், இது கெட்டுரும். சரி, இதுக்கான 5 விதிகள் என்னென்னு பார்த்துருவோம். முதல் விதி, தாகமின்றி நீர் பருகக்கூடாது. தாகம் எடுத்தால் தான் நீர் குடிக்கணும். சரிங்களா? சார், இந்த கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கும். என்ன அந்த சார்னு போட்டு கேட்குற கேள்வினா, ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சி ஆகணும், 2 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிச்சி ஆகணும்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து? வெரி சிம்பிள். நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அது சரியா தவறா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன அந்த விளக்கம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு தாகம் எடுக்கிறதா வச்சுக்குவோம். உங்களுக்கு தாகம் எடுக்குது. தாகம் எடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். சரி, இந்த தாகத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுங்கிறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். மூன்றாவது, இந்த சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தாகம் எடுக்கும்போது எனக்கு இந்த இளநீர் குடிக்கணும் போல் இருக்குது, சில ஜூஸ் சாப்பிடும் போல் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அந்த சுவை உணர்வை உணர்ந்து எனக்கு இந்த சுவையில் தான் அந்த நீர் தேவைப்படுதுங்கிறது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு தான் தெரிய போகுது. அப்போ நான் எப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும்? யாராலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த உடலுடைய தேவையை பொறுத்து அவர்கள் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு விஷயம். இன்னொரு உதாரணம்னு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஒரு பாலைவனத்தில் இருக்கிறதா வச்சுக்குவோம். அங்கே வெயில் கடுமையாக இருக்குது. அப்போ தாகம் அதிகமாக எடுக்குமா கம்மியாக எடுக்குமா? நிச்சயமாக அதிகமாக தான் எடுக்க போகுது. மேற்கொண்டு உங்களுடைய உழைப்பு, நீங்கள் அங்கே என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் அக்கௌண்டபிள். இதுவே நீங்கள் ஒரு குளிர்ந்த பிரதேசத்தில் இருக்கிறீங்க, அங்கே உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக அங்கே சூழல் மாறுபட்டிருக்கும். அங்கே உழைப்பு, உணவு இதெல்லாமே மாறுபட்டிருக்கும். முதல்ல அந்த சீதோஷ நிலையே மாறுபட்டுருச்சு. அங்கே குளிர்ச்சி, இங்கே வெயில். சரிங்களா? அப்போ ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ அதை பொறுத்து நீருடைய தாகமும் எப்படி எந்த அளவுக்கு எடுக்குங்கிறது எல்லாமே மாறுபடும்ல. அப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எடுத்தாகணும்னு சொல்லி அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்போ இந்த கேள்வி உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன். அப்போ தாகம் எடுக்காமல், அதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், உணவோடு அதாவது உடலோடு எதுவும் இதை பற்றி கனெக்ட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு கம்பல்சரி 2 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும், 2 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட், அந்த ஒரு விஷயம், அது சரியா தவறு அப்படிங்கிறது உங்கள்கிட்டே அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இப்போ நான் சொன்ன விளக்கத்தை வச்சு. எனவே முதல் விஷயம், தாகமின்றி நீர் பருகக்கூடாது. ரெண்டாவது, இப்போ தண்ணிக்கு தாகம் எடுத்துருச்சு, தண்ணி எப்படி குடிக்கணும்? அண்ணாந்து தூக்கி குடிக்கணும். இப்படி தான் எல்லாத்துக்கும் பழக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கப்பி குடிக்கக்கூடாது அப்படி தான் நம்ம சொல்கிறோம். சரிங்க சார், அப்போ கப்பி குடிக்கலாமா? அதுதான் சரியான முறையாக இருக்குமா? அதிலும் இன்னும் சரியான ஒரு முறைன்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் ஒரு மாடுகிட்ட இருந்து தாங்க நான் கற்றுக்கிட்டேன். மாடுகிட்ட இருந்து நான் கவனித்த விஷயத்தை என்னுடைய ஆசான்கிட்ட போய் கேட்குறேன். அவர் எனக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ தான் சரியான கேள்வி கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ மாட்டுக்கிட்ட ஒரு தாலியில் தண்ணி ஊற்றி வைக்கும் போகும்போது அவங்க கப்பி குடிப்பாங்களா இல்லை உறிஞ்சி குடிப்பாங்களா? பார்த்திக்கணும். கப்பி குடிப்பாங்களா உறிஞ்சி குடிப்பாங்களா? உறிஞ்சி தான் குடிப்பாங்க. அப்படியே தலையை உள்ளார விட்டுட்டு இரு உதடுகளையும் அந்த நீரோடு இணைத்து அப்படி உறிவாங்க. உறிஞ்சி தான் குடிப்பாங்க. மாடு மட்டும் இல்லைங்க, மாடு, எருமை, கழுதை, ஆடு, இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மான், இவங்கெல்லாம் அந்த தண்ணியை உறிஞ்சி தான் குடிப்பாங்க. இந்த தாவரங்களை சார்ந்து வாழக்கூடிய ஜீவர்கள் எல்லாருமே இப்படி தான் நீரை உறிஞ்சி குடிப்பாங்க. தாவரத்தை சார்ந்து வாழாமல், அதாவது மாமிசத்தை உன்று சாப்பிடக்கூடிய அந்த உயிரினங்கள்லாம் என்ன பண்ணோம்னா நீரை நக்கி தான் குடிக்கும். சிங்கம், புலி, சிறுத்தை, நாய், இந்த ஓநாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாக்கு மட்டும் வெளில வரும். இந்த பூனை இதெல்லாம் பாருங்கள், ஒரு பாலோ தண்ணி வச்சு பாருங்கள், தண்ணியை நக்கி தான் குடிக்கும். ஏன்னா அவங்களுடைய உடல்வாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா மாமிசம் சாப்பிட்றவங்களுடைய பல்வரிசையே பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாமிசத்தை அப்படி கடித்து அப்படி ஃப்ளஷை உரியறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பல்வரிசையே இருக்கும். நம்மளுடைய பல்வரிசை அப்படியே இருக்குது? நிச்சயமாக அப்படி கிடையாது. அப்போ கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த மனுஷன் மட்டும்தான், அதாவது வெஜிடேரியனும் சொல்ல முடியாது, நான் வெஜிடேரியனும் சொல்ல முடியாது, அசைவமும் கிடையாது சைவமும் கிடையாது, ரெண்டும் இணைக்கப்பட்டவர் தான் மனிதர். ரெண்டையுமே சாப்பிட்றாங்க மனுஷன். அப்போ
இவர் வந்து ஒரு ஓம்னிவோரஸ் கேட்டகரி. மாமிசத்தை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள் கார்னிவோரஸ்ன்றோம். தாவரங்களை மட்டுமே உன்று வாழக்கூடிய உயிரினங்களை ஹெர்பிவோரஸ்ன்றோம். இது 2 கேட்டகரி இல்லாத ஒரு கேட்டகரினா அது ஓம்னிவோரஸ். ஓகேங்களா? அப்போ ஆனால் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளையும் கறிச்சோறு, அதே மாதிரி வாரத்தில் 7 நாள் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் கிடையாதுங்க. எப்படி பார்த்தாலும் அந்த தாவரத்தை நோக்கி வந்து தான் ஆகணும். அதனால அந்த காலத்தில் வாரத்தில் 1 நாள் கறிச்சோறு அப்படின்னு சாப்பிட்றது ஒரு வழக்கமாக இருந்தது. எனவே அப்போ தாகம் எடுக்கும்போது நீரை பருகுதல் அப்படிங்கிற அந்த முறையில் உறிஞ்சி தான் குடிக்கணும். உங்களுக்கு இன்னும் கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த நீர்க்குவளையெல்லாம் பாருங்கள், இந்த விளிம்பு பாருங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, இப்படி இருக்குது இல்லையா? இதை எதுக்காக இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, எப்படி உதடுகளை பொருத்தணும்? நீங்கள் சொல்லுவீங்க எல்லோரும் இப்படி கப்பி தான் குடிக்கணும். இல்லைங்க, இந்த 2 உதடுகளுக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்குது பாருங்கள், இங்கே இப்படி பொருத்தணுங்க. பொருத்திட்டு தலையை இப்படி லைட்டாக சாய்ச்ச மாதிரி அப்படியே டம்ளர் அப்படியே உயர்த்தணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த நீர் உதடுகளோட இணையமாக தொடர்புக்கு வந்ததுமே நீரை உரியணுங்க. இதாங்க முறை. இப்போ தாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். கீழே சிந்தாமல் முதல்ல பழகும்போது அப்படி தாங்க இருக்கணும். கீழே சிந்தும். பழகிட்டிங்கன்னா நீர் சிந்தாது. கவனத்தோடு செஞ்சீங்கன்னா சிந்தவே சிந்தாது. பொறுமையாக அதை அணுகணும். சார் ரொம்ப தாகம் இருக்கும்போது எப்படி சாப்பிடலாம் குடிக்கிறது? நீங்கள் அப்படி அவசரமாக குடிச்சே பழகிட்டீங்க. அவ்வளோ தாகம் ரொம்ப உச்சத்தில் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க. அதனால் உங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு எல்லையை கடந்துருச்சு. இப்போ நீர் குடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க. உங்களுடைய நீர் சார்ந்த அந்த தாக உணர்வே நீங்கள் மதிக்கலைங்க. அதாங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ அவசரமாக தண்ணியை குடிப்பீங்க, அதுவும் ஆபத்தில் போய் முடியுங்க. எனவே நீரை வந்துட்டு இந்த இடத்துல வச்சு உறிஞ்சி தான் குடிக்கணும். இதுவே நான் வெளியில் இருக்கேன் எப்படி சார்? ஒன்றும் இல்லை, உங்களுக்கான தேவைக்கு தண்ணி உங்களோட எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் இன்றைக்கெலாம் பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணி எல்லாம் குழந்தைங்களுக்குலாம் லஞ்சில் பேக் பண்ணி கொடுக்குறீங்க. எங்கே போனாலும் பிளாஸ்டிக் கேன் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இல்லை பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எங்கேனாலும் வாங்கி குடிச்சிட்றீங்க. பிளாஸ்டிக்கில் தண்ணி முதல்ல ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அதுக்கான ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக்கில் வாட்டர் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது எப்படி வந்துட்டு இப்போ எதில் ஸ்டோர் பண்ணி அதை வைக்கணும், எதில் ஸ்டாக் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் இங்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பேருக்கு இருந்தாலுமே அதை பற்றி என்னென்னு கூட தெரியாதுங்க மக்களுக்கெல்லாம். எனவே உங்களுடைய பாதுகாப்பை கருதி நீங்கள் ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அதில் பாருங்கள், அந்த விளிம்பில் பாருங்கள், அந்த துவாரம் வந்துட்டு கரெக்டாக உங்கள் வாய்க்குள்ளே 2 உதவியும் பொறுத்துற மாதிரி அழகாக இருக்கும். சின்ன துவாரம் தான் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலாம். அது நீங்கள் எங்கேனாலும் அப்படி தண்ணி பிடிச்சி உறிஞ்சி குடிச்சிட்டு போயிடலாமே, சிரமம் எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? எனவே அப்போ அந்த அண்ணாந்து குடிக்கும் போகும்போது அப்போ நீர் சரியான விதத்தில் பொருந்தி இருக்குமா? நிச்சயமாக பொருந்தாதுங்க. தண்ணியோட அளவு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதாவது தாகமும் அடங்காது. ஏன் நிறைய பேருக்கு தாகம் அடங்கலைங்கிறது அர்த்தத்தில் சொல்கிறவங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? எனவே அந்த 2ஆம் விதி நீரை பருகும்போது உறிஞ்சி தான் குடிக்கணும். முதல்ல தாகம் எடுத்துருக்கணும், 2வது நீரை உறிஞ்சி குடிக்கணும். 3வது விதி என்னவாக இருக்கும்? உறிஞ்சி குடித்த அந்த நீரை வாய்க்குள்ளார் போனதுக்கப்புறமா உமிழ் நீரோட நல்லா கலந்து சுவைக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்ல தாகம் இருக்குது, உங்கள் கையில் வந்துட்டு ஒரு நீர் குவளை இருக்குது, பக்கத்தில் ஒரு இளநீக்காரரை பார்க்குறீங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஒருத்தர் புளியிறாரு, அதுக்கும் பக்கத்தில் ஒருத்தர் கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்காரு. இப்போ 4 ஆப்ஷன் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அவர்களுடைய உடலுடைய தேவையை பொறுத்து எனக்கு இப்போ இளநீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா, அந்த இடத்துல அந்த உடலுக்கு தேவையான நுண் சத்துக்கள் எல்லாமே இந்த இளநீர் வடிவத்தில் அது உடம்பை கேட்குது அப்படின்னா அப்படி தாங்க கொடுக்கணும். அப்போ அந்த இளநீர் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதோட உங்கள் உடம்பு கேட்டுருக்குது. அதுதான் கான்செப்ட். அங்கே அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் தாங்க புத்திசாலி. இல்லைங்க, தாகம் விட்டால் தண்ணி தாங்க குடிக்கணும், மறுபடியும் அதே தவறு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, தாகம் விட்டால் தண்ணி தான் குடிக்கணும். இல்லைங்க, உங்களுக்கு அந்த 4 விஷயங்கள் ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா, அதில் உங்களுக்கு எது தேவையோ அந்த இடத்துல அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. அது வழியாக சில விஷயங்கள் உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ அது உள்ளார பொறுத்திக்கும். அதுக்கப்புறமா இன்னும் தாகம் எடுக்குது, இல்லை வேறு ஏதாவது படி தண்ணி தான் குடிச்சாகணும், அப்போ தான் என்னுடைய தாகம் அடங்குனா அப்போ நீர் பாருங்க. உங்களுடைய உடலை முதல்ல கவனிங்க, அது என்ன கேட்குதோ அதை கரெக்டாக பொறுத்திடுங்க. இவ்வளோ தாங்க விஷயம். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா திங்கிங்லாம் எதுவும் வேண்டாம். சரிங்களா? ஏன்னா மற்ற ஜீவர்கள் அப்படி தான் இருக்காங்க. பசி எடுக்காமல் உணவை அருந்த மாட்டார்கள், தாகம் எடுக்காமல் நீர் பருக மாட்டார்கள். அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க அவர்களுடைய தேவையை பொறுத்து. அதுபோல் நாமளும் இருப்போமே. சரிங்களா? அப்போ 3வது வந்துட்டு நீர் வந்துட்டு உள்ளார போனதுமே அப்படியே வாயில் வச்சு அந்த உமிழ் நீரோட கலந்து நல்லா சுவைக்கணும். அப்போ தான் அந்த நீரானது உள்ளார செரிமானத்துக்கு ஏற்றவாறு பொருந்துங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இது 3வது விதி. 4வது விதி, நீரை நல்லா உமிழ் நீரோட சுவைச்சாச்சு, அதை அப்படியே ஒரே கல்ப்பில் அப்படியே டக்குன்னு முழுங்கிடலாமா?
அப்படி பண்ணக்கூடாது. இந்த தொண்டையில் பிரித்து சொட்டாக இறக்கணுங்க. ஏன்னா இங்கே ஒரு உஷ்ணம் இருக்கும், இங்கே ஒரு வறட்சி தன்மை இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வறட்சி வந்து முதல்ல கிளியர் ஆகுது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வறட்சி தன்மை இருக்கும். ஏன்னா இங்கே காற்று வந்துட்டு இந்த உணவு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக தான் அந்த இடத்துலையும் காற்று போகுது, எல்லாம் வெளில வருது சரிங்களா. உணவு போகிறப்ப மட்டும் அந்த காற்றுக்கான அந்த குழாயை அடைச்சிரும். அந்த எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காற்று போகிறப்ப உங்களுக்கு வந்துட்டு காற்றுக்கான விஷயத்தை ஓப்பன் பண்ணிவிடும், உணவு குழாயை அடைச்சிடும். உணவு போகிறப்ப காற்றுக்கான விஷயத்தை அடைச்சிடும். இது அவ்வளோ தெளிவாக வேலை செய்யுதுங்க. அப்போ இது ரெண்டுக்கும் ஒரே இடத்துல கனெக்ஷன் இருக்கனால அந்த காற்றை எப்போ இந்நேரமும் நம்ம சுவாசத்தில் இருக்கும் இல்லையா, சுவாசத்தில் தான் உயிர் வாழ முடியும். அப்போ இந்த சுவாசத்துலேயே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வறட்சி தன்மை ஏற்படும், ஏன்னா காற்று போயிட்டே இருக்குது. அப்போ அந்த வறட்சியை வந்துட்டு நீங்கள் அதை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் நீர் பருந்ததுக்கப்புறமா நல்லா சுவைச்ச பிறகு அந்த நீரை சொட்டாக தான் இறங்கணும், தொண்டையில் அப்படியே இறங்கணும். தொண்டையை நினச்ச மாதிரி தண்ணியை குடிக்கணும். சரியான வார்த்தையை சொல்லணும், தொண்டையை நினச்ச மாதிரி அப்படியே இறக்கணும் தண்ணியை சொட்டாக. பிரிச்சுக்கணும், பிரித்து தான் தண்ணியை விழுங்கணும், பிரித்து விழுங்கணும். அப்படி விழுங்கி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு இவ்வளோ தண்ணி தான் நீங்கள் குடிப்பீங்க. இவ்வளோ ஒரு முழு டம்ளர் தண்ணி நீங்கள் குடிச்சிருவீங்க உங்களுக்கு தாகம் எடுத்து அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி குடிச்சு பாருங்கள், இவ்வளோ தான் தேவைப்படும் உங்களுக்கு. இதுலேயே உங்களுக்கு தாகம் அடங்கணும். இதாங்க உண்மை. அப்போ இவ்வளோ எக்ஸ்ட்ராவாக போனது என்னது, உடம்புக்கு தேவையில்லாமல் அது கழிவுகள், அது கழிவாக தான் எடுத்துக்கும். உடம்புக்கு பொருத்தம் இல்லாமல் தேவையில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணணும், அது வந்து சிறுநீராகவோ மலவோ வெளியில் தள்ளிட போகுது, அவ்வளோதான். ஏன் இந்த தேவையில்லாத சிரமத்தை உடம்புக்கு கொடுக்குறீங்க? இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும், இதுவே நீண்ட நாள் பண்ண என்ன ஆகும், அதுதான் உடம்புல வந்து ஒரு கழிவாக தேங்க ஆரம்பிச்சிருங்க. புரியுதுங்களா? எனவே இந்த 3வது உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். நல்லா நீரை சுவைக்கணும். 4வது என்ன பண்ணணும், நீரை வந்துட்டு விழுங்கும் போகும்போது அதை பிரித்து விழுங்கணும் பகுதியாக. இந்த 4 விஷயங்களும் ஒழுங்காக நீங்கள் கடைபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அதே விஷயந்தாங்க, உணவை அருந்துதல். அதில் சொல்லிட்டு போங்க, கவனம் இல்லாமல் நீரை கையாண்டிங்க அப்படின்னா பாருங்கள், நிறைய பேருக்குலாம் புறை ஏறி உயிர் போன சம்பவம்லாம் இருக்குதுங்க. நீரை வந்துட்டு சரியான விதத்தில் குடிக்காமல் புறை ஏறும்போது இதிலெல்லாம் சில பேர்லாம் கிராம்ப் ஆகி அதெல்லாம் உயிர் போனலாம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ எப்படி வந்துட்டு நீர் நம்ம குடிக்காமல் உணவு சாப்பிடாமல் நம்ம உயிர் வாழ முடியாதோ, அப்போ உயிருக்கான வேலைகளை செய்கிறீங்க. இப்போ நீர் பருகணும் இல்லையா, உயிர் வாழணும்னா அப்போ என்ன பண்ணணும், கவனம். உயிருக்கான வேலையை செய்கிறீங்க, கவனித்து செயல்படுங்கள். எனவே இதுதான் இந்த 5 விதிகள். மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறேன். முதல் விஷயம், தாகம் எடுத்துருக்கணும். 2வது, அதை உறிஞ்சி தான் குடிக்கணும். 3வது, உறிஞ்ச நீரை நன்றாக உமிழ்நீரோடு நல்லா கலந்து சுவைக்கணும். 4வது, அதை பிரித்து முழுகணும். பிரித்து தான் கொஞ்சமாக தான் தொண்டை வழியாக நினைச்சபடி அப்படியே விழுங்கணும். 5வது, இந்த 4 விஷயமும் செய்யணும். உங்களுடைய கவனம் முழுமையாக அதில் தான் இருக்கணும். சரிங்களா? இவ்வளோதாங்க. இந்த 5 விதிகளை நீங்கள் இந்த மாதிரி நீர் பருகி பாருங்கள். அந்த நீர் பருகிறப்போ ஒரு அலாதியான ஒரு இன்பம் ஏற்படும் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனவே ஒரு சரியான வாழ்வியலை நோக்கி அனைவரும் பயணிப்போம், அதை கடைபிடிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.